அதை ஏன்டா கழட்டுற? அது உன்னோட உயிரை காப்பாத்தின தாயத்துடா. 5 வயசுல உனக்கு ரொம்ப ஜுரம் வந்தப்போ சாமியை வேண்டிக்கிட்டு உன் இடுப்புல கட்டின தாயத்துடா. அதை ஏன்டா கழட்டுற? இந்த தாயத்தை தானே என் உயிரை காப்பாத்துச்சுன்னு சொல்ற. அப்ப இதுல தானேமா நம்பிக்கை இருக்கு. அப்ப நம்ம இதுதானேமா சாமிக்கு காணிக்கையா கொடுக்கணும். அது உனக்கு பாதுகாப்பா இருக்கும்டா. சத்யா என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் எனக்கு எந்த பாதுகாப்பும் தேவைப்படாதுமா. Perfect. ஐயோ, டோர் வேற திறந்திருக்கு. ரவுடி போய் வந்து பார்த்துட்டாங்கன்னா மாட்டிப்போமே. எஸ். ரவுடி போய் வந்துட்டாங்க போல இருக்கே. இருங்க வரேன் ரெடி ஆயிட்டு இருக்கேன்ல. அட வரேன்னு சொல்றேன். ஏன் கதவு பூட்டி வச்சீங்க? வந்து வாங்க உள்ள வாங்க. நம்ம ஊருக்கு போறோம்ல, அதுக்கான தேவையான திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். அது என்னத்துக்கு கதவு பூட்டி? குட் கொஸ்டின். அது சும்மா கதவு மூடி எடுத்து வச்சிட்டு இருந்தேன். இதுக்கு எதுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நான் எனக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்க மறக்காம எடுத்து வச்சிருங்க. அப்பதான் லாஸ்ட் மினிட்ல டென்ஷன் இல்லாம கிளம்ப முடியும். ஓகே? சரி, நான் ஆபீஸ் போய் சீக்கிரம் வந்துடுறேன். ஓகே, பாய். எப்பவுமே ஊருக்கு போறதா இருந்தா நம்மளதான் எல்லாத்தையும் எடுத்து வைக்க சொல்லுவான். இப்போ இவனே எதுக்கு எல்லாத்தையும் அவசரமா எடுத்து வைக்கணும்? அதுவும் கதவை பூட்டி வச்சீங்க. பாத்துருவோமா? அதான பார்த்தேன். உன் கையால குடுகிற வரைக்கும் இந்த சர்ப்ரைஸுக்காக நான் வெயிட் பண்றேன். அப்ப சாரு இதுக்காக தான் கதவை பூட்டி வச்சிருந்திருக்காரு. ஓகே ஓகே, ஆக்ராவில் வச்சு நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நினைக்கிற. அப்ப நானும் உனக்காக சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். கண்டிப்பா நீ
சுரேஷ், என்ன உடம்புல அடிபட்டு இருக்கு? தலையில ஒரு கட்டு போட்டிருக்க. நீ எப்ப சென்னைக்கு வந்த? சுரேஷ், என்ன என்னாச்சு? இப்படி அடிபட்டு இருக்கு? பிரபு, யார் இது? இவன் நம்ம கம்பெனி மேனேஜர் சுரேஷ்மா. ஓ, நம்ம கொடைக்கானல் புது சைட்டை இவர் தான் பாத்துக்கிறாரு. அப்படியா? எப்படி உங்களுக்கு அடிபட்டுச்சு? சார், கொடைக்கானல் சைட்ல பெரிய பிரச்சனையா இருக்கு சார். என்ன பிரச்சனை? சார், அங்க இருக்கிற லோக்கல் பார்ட்டி நம்ம இடத்த கைப்பற்றி அவங்களுக்கு தேவையான ஆளுங்களுக்கு விற்க முடிவு பண்ணிட்டாங்க. அதனால தேவையில்லாம எதையாவது சொல்லி டெய்லி தகராறு பண்ணிட்டு இருக்காங்க சார். எப்படியாவது நம்ம சைட்டை கம்ப்ளீட் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு அங்க வர்ற மேஸ்திரி, இன்ஜினியர் எல்லாரையும் கொலை மிரட்டல் பண்ணி விரட்டிடுறாங்க சார். இவங்க இப்படி பண்றதுனால யாரும் வேலைக்கு வரமாட்டேன்றாங்க சார். அவனுங்களும் டெய்லி புதுசு புதுசா பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க சார். யார் அவங்க? எந்த டேட்ல நம்ம இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க? இதெல்லாம் பண்றது புல்லட் தர்மாங்கிற லோக்கல் ரவுடி தான் சார். அவரை விட்டுருங்கண்ணே. நீ தாலி வைப்பியோ உன் தலை வைப்பியோ எனக்கு தெரியாது. எனக்கு காசு வரணும், இல்ல உன் தாலி அறுத்துருவேன். அண்ணா விட்டுருங்கண்ணே. கண்டிப்பா நாளைக்கு நான் பணத்தோட வந்துடுறேண்ணே. விட்டுருங்கண்ணே. வரணும். அப்படி இல்லைன்னா உன் புருஷனுக்கு காரியம் பண்றதுக்கும் என்கிட்ட தான் காசு கேட்க வேண்டியது இருக்கும். இந்தடா. பொண்டாட்டி பணத்தை நாளைக்கு திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னதுனால தான் உன்னை விடுறேன். ஆனா நாளைக்கு வரல, நீ பணம்தான்.
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்களா? சார் போலீஸும் தர்மா பக்கம் தான் சார் இருக்காங்க. Cheers. Cheers. அவனுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கு சார். வணக்கம் தலைவர். வணக்கம் வணக்கம் தருமா. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, பரவாயில்ல இருக்கட்டும். தலைவர் வாழ்க, தலைவர். அவன் சொல்லிதான் சார் இது எல்லாத்தையும் பண்றாங்க. நானும் எல்லா ரூட்லயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் சார். அவனுக்கு அரசியல் செல்வாக்கு இருக்கிறதுனால நம்மளால அவனை எதுவுமே பண்ண முடியல சார். யார்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொன்னாலும் பேசாம அவன் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு அந்த மொத்த சைட்டையும் கைமாத்தி விட்டுருங்கன்னு சொல்றாங்க சார். இவ்வளவு நடந்திருக்கு, நீங்க எதுக்கு என்கிட்ட எதுவுமே சொல்ல? நான் ஏற்கனவே 2-3 தடவை சதாசிவம் சார்ட்ட இன்ஃபார்ம் பண்ணேன் சார். அவர் தான் நீங்க எப்படியாவது சமாளிங்கன்னு சொன்னார் சார். ஆனா ஓரளவுக்கு மேல என்னால சமாளிக்க முடியல சார். டெய்லியும் நைட் ரவுடிங்க வந்து பிரச்சனை பண்றதுனால நானே நேத்து நைட் நம்ம சைட்ல படுத்திருந்தேன் சார். திடீர்னு தர்மா ஆளுங்க வந்து என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். ஒழுங்கா ஊருக்கு ஓடு இல்லைன்னா கொன்றுன்னு மிரட்டுறாங்க சார். நான் உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கேன் சார். என்னை மன்னிச்சிருங்க சார். தயவு செஞ்சு எனக்கு சென்னை பிரான்ச்லயே வேலையை போட்டு கொடுங்க சார். நான் இனிமே அங்க போல சார். இட்ஸ் ஓகே சுரேஷ். ஃபர்ஸ்ட் நீங்க வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க, மற்றெல்லாம் ஆஃபீஸில் பேசிக்கலாம். ஓகே சார், தேங்க்யூ சார். நான் வரேன் சார். என்ன சித்தப்பா இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, இத பத்தி நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. என்ன சொல்ற? எப்படி சொல்ற? நீ தான் ஊர்லயே இல்லையே. திடீர்னு ஒரு மாசம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போயிட்ட. சரி, வந்ததுக்கு அப்புறம் பேசலனா அதுக்கப்புறம் நைட்டு பகலும் ஹாஸ்பிட்டல்லே இருந்துட்ட. நான் எப்போ உங்ககிட்ட இதை பத்தி பேசுறதுன்னு எனக்கே தெரியும். என்ன சித்தப்பா இப்படி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க? உண்மையை தானே சொல்றேன். நீ எங்க ஆபீஸ்க்கு கரெக்டா வந்த? அது போக நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்னேன், சென்னைக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதா சேஃப்னு. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் நமக்கு தெரிஞ்சவங்க, ஏதாவது பிரச்சனை வந்தா சமாளிக்கலாம்னு சொன்னேன். நீ தான் சொல்றதே கேட்காம கொடைக்கானல இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கிட்டு பண்ணா நம்ம பிசினஸ் ஸ்டேட் லெவல்ல எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் பண்ணலாம்னு சொன்ன. இப்ப என்னாச்சு? நான் சொன்ன மாதிரி பிரச்சனை வந்துருச்சுல. நமக்கு தெரிஞ்ச ஆளுங்க நாங்க யாருமே கிடையாது. அப்புறம் எப்படி இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்க முடியும்? அண்ணன் இருந்திருந்தா இது மாதிரி யோசிக்காம பண்ணவே மாட்டேன். நீதான் ஆர்வ குளர்த்தனமா பண்ணிட்டு இருக்க. நானா? ஒன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும். ஏதோ கடமைக்குன்னு வேலையை பாக்குற, நினைச்சா ஆபீஸ் போற, நினைச்சா வீட்டுக்கு வர. கன்ஸ்ட்ரக்ஷன் பாத்தியா, எல்லாம் டவுன்ல தான் போயிட்டு இருக்கு. இத பத்தி கொஞ்சம் கூட உனக்கு கவலையே இல்ல. உன் கவனம் எல்லாம் உன் பொண்டாட்டி மேலதான் இருக்கு. ஏங்க என்னங்க இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? ஏய், பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கும்போது தலையிட்ட உன் கண்ணை பழுத்துரும். வாய மூடிட்டு.
இப்ப என்ன சித்தப்பா சொல்றீங்க? இந்த பிரச்சனை என்னால தான் வந்துச்சு சொல்றீங்களா? சரி சித்தப்பா, நானே இது எல்லாத்தையும் சால்வ் பண்றேன். இந்த கொடைக்கானல் சைட் ஒர்க்கை நான் தான் ஆரம்பிச்சேன். இதை நானே முடிச்சு காட்டுறேன். நான் நாளைக்கே கொடைக்கானல் கிளம்புறேன். டேய், அங்க ஏற்கனவே நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம கம்பெனி மேனேஜரையும் அடிச்சு அனுப்பியிருக்காங்க. அங்க எதுக்கு நீ போற? அதெல்லாம் போக வேண்டாம்டா. மா, என்னம்மா நீயும்? நான் போய் தான் ஆகணும். இதுக்கு மேல வேற யாரையும் நம்பி விட முடியாது. நான் போனாதான் அங்க இருக்க பிரச்சனை கிளியர் பண்ண முடியும். இங்க பாரு பிரபு, இப்போவும் நீ தப்பான முடிவு தான் எடுத்திருக்க. பேசாம அவங்க கேட்ட ரேட்டுக்கு சைட்டை கொடுத்துடலாம். அதுதான் நமக்கு சேஃப்டி. இல்ல சித்தப்பா, இது வரைக்கும் பிரபு கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்த எந்த ஒர்க்கையும் முடிக்காம பாதியில டிராப் பண்ணது கிடையாது. இந்த ப்ராஜெக்டையும் நான் முடிச்சு காட்டுறேன்.